அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜாதகம் பார்ப்பது எப்படி அப்படின்னு நிறையா அந்த பிகின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க நிறையா பேர் கேட்குறீங்க. சார், பேசிக்காகவே எங்களுக்கு ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி 2 கட்டம் போட்டிருக்காங்க, இந்த சைடு ஒரு கட்டம் போட்டிருக்காங்க, அந்த சைடு ஒரு கட்டம் போட்டிருக்காங்க, அதில் எந்த கட்டத்தை பார்க்குறது, அதில் எப்படி பார்க்குறது இப்படிலாம் கேட்குறீங்க. என்ன கட்டத்தை பார்த்து என்ன பலன் தெரிஞ்சுக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இதை உங்களுக்கு மக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோக்குள்ளே நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், தரவாக தெரியணும். எப்போ கேட்டாலும் அந்த 27 நட்சத்திரமும் 12 ராசியும் 9 கிரகத்தையும் நீங்கள் தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த கிரகம் எந்தெந்த ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ 27 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம் அப்படின்னு 27 நட்சத்திரம். 12 ராசி மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் அப்படின்னு அதுக்கடுத்து 9 கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 9 கிரகத்தை எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த வருஷப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணும்பொழுது தான், அதாவது ஒரு மனிதனுக்கு சூரிய தசை நடக்கும்பொழுது அதுக்கடுத்து வரக்கூடிய தசை சந்திர தசை, அதுக்கடுத்து செவ்வாய் தசை, அதுக்கடுத்து ராகு தசை, இந்த வரிசையில் உங்களுக்கு தசாபுத்தி படலத்தையும் சேர்த்து படித்தது போல் உங்களுக்கு வந்துடும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்படியே படிச்சுக்கோங்க. 9 கிரகத்தினுடைய வரிசை கிரமமாக படிக்கிறது இப்படியே படிச்சுக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சிலவர் என்ன செய்றீங்க, இந்த கிழமை ரிலேட்டடாக அப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், திங்கள் பதிலாக சந்திரன் வச்சுக்கிட்டீங்க. அது ஓகே, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அது அப்படியும் படிக்கலாம். அதாவது மைண்டில் நிற்கிறதுக்காண்டி நீங்கள் அப்படி படிக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் தசைன்னு வரும்பொழுது நீங்கள் பலன் பார்த்து தசாபுத்தி படலத்தை கணிக்கும் பொழுது இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாது. சனி தசையா, அப்போ சனி தசைக்கு அப்புறம் வரக்கூடிய தசை புதன் தசை அப்படிங்கிற நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். அதனால தான் நீங்கள் இந்த வருஷப்படி படிங்க அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்தை நீங்கள் படித்ததுக்கப்புறம் அந்த 9 கிரகத்தை உள்ளே கொண்டு வரணும். இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசிக்கும் பங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஜோதிட, அதாவது குடும்ப ஜோதிடம் புத்தகம் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குடும்ப ஜோதிடம் அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி பார்த்துக்கலாம். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு டிக்ஷனரி மாறுங்க. அது ஜோதிட டிக்ஷனரி மாதிரி அந்த குடும்ப ஜோதிடம் புக்கு. ஆமாம், இப்போ ஒரு வார்த்தைக்கு தேடுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்க, அது மாதிரி ஜோதிட பலன் பார்க்கும்பொழுது ஆஹா இப்படி வருது, இது என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது அந்த குடும்ப ஜோதிடத்தை தூக்கி பார்த்துக்கலாம். அந்த குடும்ப ஜோதிடத்தில் அது எத்தனை பக்கம் இருக்குது, இந்த உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புத்தகம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவ்வப்போது அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கணும். அப்போனா தான் இதுக்குண்டான சந்தேகம் இத்தனாவது பேஜில் இத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு டிக்ஷனரி, ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு டிக்ஷனரி வேணும் அப்படின்னா குடும்ப ஜோதிடத்தை கையில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9 கிரகத்தை உள்ள கொண்டு வந்தாச்சா, 27 நட்சத்திரத்தை 12 ராசிக்கு எப்படி பங்கிட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ராசிக்கு அப்படின்னா எந்த ராசி, அதாவது பேசிக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டத்தை பார்த்தோன்னே எது எந்த ராசின்னு கூட சொல்ல தெரியாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ மேசராசினா எந்த கட்டம், அதெல்லாம் நான் என்னுடைய முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி யார், கிரகத்தை கொண்டு வந்துடணும். அப்படியே மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய், ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன், மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி வியாழன், மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி, ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. இது இப்படிலாம் படித்து வந்துடுவீங்க. இதெல்லாம் ஃபேஸுக்கு எப்படி வந்துடும். அப்போது நட்சத்திரம் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இன்றைக்கி, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன நட்சத்திரம், மாதம் முடிஞ்சு சித்திரை, சுவாதி, பூரம், உத்திரம். ஆமாம், இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு என்ன ராசியாக இருக்கும். அப்போ அஸ்தம் நட்சத்திரம் எந்த ராசியில் அடங்குதோ அந்த ராசி தான் அந்த குழந்தை பிறந்த ராசி. சரி, வேறு என்ன நட்சத்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் கேட்டிங்க அப்படின்னா, அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார், சந்திரன். அதாவது 27 நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்கிறத நீங்கள் படிக்கணும். இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியினுடைய தசை தான் முதல்ல வரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கிரகங்களை வரிசைக்கிரமாக படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன ஆர்டரில் படிச்சிருப்பீங்களா. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த திசைக்கு அடுத்து அடுத்த திசை என்ன, நீங்கள் வரிசைக்கிரமாக படித்த திசையே வந்துடும், அவ்வளோதான். அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் அப்படின்ற பார்த்து பலன் எடுக்கணும். அதை நான் அடுத்த வீடியோலாம் போடுறேன். இப்போதைக்கு ஃபேஸிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் இவ்வளோ மேட்ரு சொல்லியிருக்கிறேன். இதை முதல் நீங்கள் தரவாக முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தேவையான ஆலோசனையை நான் என்னோடய வீடியோவில் பதிவிறக்கம் பண்ணுறேன், சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 27 நட்சத்திரத்தை படிங்க, 12 ராசியை படிங்க, அதுக்கடுத்து 9 கிரகத்தை இதெல்லாம் மனப்பாடம் படிங்க. அதுக்கப்புறம் 27 நட்சத்திரத்தை 12 ராசிக்கு எப்படி பங்கிட்டு போடலாம் அப்படிங்கிறத குடும்ப ஜோதிடத்தில் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் சொல்கிறாங்க, நீங்கள் 2.25 நட்சத்திரம் சொல்கிறீங்களா, அப்படிலாம் குழம்ப வேண்டாம். பாதம் ரீதியாக எடுத்து பார்க்க போனால் 2.25 நட்சத்திரம் தான், சரிங்களா. இதில் சின்ன வாய்ப்பாடு தான் வரும், பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அதாவது 12 ராசிக்கு 27 நட்சத்திரத்தை பங்கிட்டு கொடுத்தால் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவேன், ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே ஜோதிடம் ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறதுனால கொஞ்சம் இதை கொஞ்சம் சுலவாக சொன்னோம் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதானே அப்படின்னு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சரிங்களா. இந்த 4 பாதம் அப்படின்றத 27 நட்சத்திரத்துக்கு பெருக்கி பாருங்கள். 27 × 4 நளிரெண்டு 8, 4 7 28, அப்போ 108ன்னு வருதா. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் எனில் இன்று 27 நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம், 108 பாதம். இந்த 108 பாதத்தை 12 ராசிக்குள்ளே அடக்கணும், இதுதான் மேட்ரு. அப்போ 108 பாதம் கொண்ட நட்சத்திரங்களை 108 பாதம் கொண்ட 27 நட்சத்திரங்களை 12 ராசிக்குள் அடக்குனீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு எத்தனை நட்சத்திரம் எத்தனை பாதம் வரும் பாருங்கள். கரெக்டாக 9 பாதங்கள் அடங்கும், 2.25 நட்சத்திரங்கள் அடங்கும். அதாவது 2 முழுமையான நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்தில் குறைபட்ட நட்சத்திரமும் அடங்கும். இப்போ மேசராசின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் முழுமையாகவும், பரணி நட்சத்திரம் 4 பாதம் முழுமையாகவும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் அடங்கும். இப்போ வந்துருச்சா 9 பாதம். அப்போ 12 × 9 பெரிய பாருங்க, 19 90, 11 99, 12 108 வந்துருச்சா. 27 × 4 108, 12 × 9 108. 108 பாதம் கொண்ட 27 நட்சத்திரத்தை 12 ராசிக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஒரு ராசிக்கு 9 பாதம் வரும். ஸோ 2.25 நட்சத்திரம், இதுதாங்க மேட்ரு. இதே தான் அந்த குடும்ப ஜோதிடத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஒரு தடவை வாங்கி அந்த புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அப்போ 27 நட்சத்திரம் 12 ராசியை மனப்பாடம் பண்ணியாச்சா. இப்போ அப்படியே அடுத்து எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் அதிபதி அதையும் நான் சொல்லிட்டேன், ஓகேயா. இப்போ இது போதுன்னு நினைக்கிறேன். 12 நட்சத்திரம் 27 ராசி கிரகங்களை ஆர்டர் வயசாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டு, இன்னொரு மேட்ரையும் சொல்லிக்கிட்டேன். எந்த கிரகத்தினுடைய ஆளுமை காலம் எத்தனை வருடங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ சூரிய தசை 6 வருடம், சந்திர தசை 10 வருடம், செவ்வாய் தசை 7 வருடம், ராகு தசை 18 வருடம், வியாழ தசை 16 வருடம், சனி தசை 19 வருடம். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்பவும் நான் அந்த ஆர்டர் வயசே சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வேலன், சனி அப்படின்னு. சனி தசை எத்தனை வருஷம் என்ன, 19 வருடம். புதன் தசை 17 வருடம், கேது தசை 7 வருடம், சுக்கிர தசை 20 வருடம், சூரிய தசை 6 வருடம். திரும்ப அந்த அப்படியே சுற்றி அதே இடத்துக்கு வந்துட்டோமா. சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, வேலன் 16, சனி 19, புதன் 17, கேது ஒரு 7, சுக்கிரன் ஒரு 20. இருக்கையிலே அதிக வருடம் கொண்ட ஆளுமை வருடம் கொண்ட திசை எது, சுக்கிரன். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்துக்கு யோகமான கிரகமாக வந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் 20 வருஷம் கொடிகட்டி பறக்கலாம். உள்ளே வந்துட்டோமா, அப்படியே பலனுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா. ரைட்டு, ஓகே. இப்போது இதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயற்கை சுபக்கிரகம், இயற்கை பாவக்கிரகம் உங்களுக்கு தெரியணும். இயற்கை சுபக்கிரகம், இயற்கை பாவக்கிரகம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சனி, செவ்வாய், ராகு, கேது இது இயற்கை பாவக்கிரகங்கள், சரிங்களா. மீதம் இருக்கக்கூடிய அத்தனை கிரகமும் சுபகிரகம். சூரியன் அங்கனையும் இல்லாமல் இங்கனையும் இல்லாமல் ஒரு அரை பாவர் அரை சுவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பாவர் வரிசையிலே வச்சுக்கோங்க சூரியன். ஏன்னா சூரியனுடைய வெப்பம் நம்மளை கடுமையாக தாக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் பாவர் வரிசையில் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த மேட்டர் என்ன, ஜாதகத்தில் லானான்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் ஃபேஸுக்கு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ஜாதகம் எப்படி பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்களா. ஜாதகத்தில் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் லானான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த லானான்னு போட்டிருக்க இடம்தான் 1ஆம் வீடு. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி லானான்னு போட்டிருக்க அந்த இடம் தான் அது 1ஆவது வீடு, சரிங்களா. அப்போ லக்கணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரின் முதல் வீடு. எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, எந்த மனிதருடைய ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக பார்த்தாலும் சரி, பெண் ஜாதகத்தை இருந்தாலும் சரி, லக்கணத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். லக்கணம் தான் 1ஆவது வீடு. சரி, இதையும் நான் சொல்லியிருந்தேன்.
லக்கணத்தை தொட்டு எண்ணும்போது கரெக்டாக 12 கட்டம் இருக்கா, 12 ராசியை அப்படியே வரிசையாக எண்ணி பாருங்கள் வந்துடும். சரி, இப்போ இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த லானான்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? இந்த லானான்னு போட்டிருக்க ராசி வந்து மீன ராசிங்க. இதுவும் உங்களுக்கு தெரியணுங்களா? சரிங்களா? அதாவது ஆரம்ப நிலையே தெரியாத அதாவது அஸ்ட்ராலஜியில் பிகினர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு இது உதவும் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேயா? அப்போ மீன லக்கணம் போட்டிருக்கா, இதுதான் மீனர், அதாவது சாரி லக்கணம் போட்டுருக்கு வந்து மீன ராசியில் லக்கணம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து மேச ராசி, ஓகேயா? இந்த கட்டம் பார்த்து எது என்ன ராசி அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முன்னோட வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க, ரைட்? ஓகே. இப்போ லக்கணத்திலேருந்து இதெல்லாம் எண்ணி பார்க்கணும், ஓகேயா? இந்த லக்கணத்திலேருந்து 1, 5, 9ஆம் வீடுகள் வந்து சுப வீடுகள், 4, 7, 10 கேந்திர வீடுகள், அதுவும் சுப வீடுகள், 3, 6, 8, 12 மறைவுஸ்தான வீடுகள். அதாவது மறைவுஸ்தான வீடுகள் வந்து கெடு பலன்களை தரும், சுப வீடுகள் வந்து நல்ல பலன்களை தரும். அப்போ மறைவுஸ்தானங்கள் வந்து 3 லக்கணத்தை தொட்டு எண்ணும்பொழுது 3, 6, 8, 12. சரி, இப்போ இது வரைக்கும் போதும். அடுத்த வீடியோவில் வேறு சில பலன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம். ஜோதிடர் வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.